எனக்கு முன்னால் பேசிய சகோதரி சாந்தாமணி அவர்கள் எப்பவும் போல பேசினாங்க. ஒரு பெண்ணோட மன வளத்தை பார்த்தீங்களா? இது இல்லை, இந்த அம்மாவை இவ்வளவு நாளா வீட்டில் வச்சிருக்கிறாரு எங்க அண்ணன், அதுதான் ஆணோட மனவளம். நான் போன வருஷம் திருப்பூர்ல பேச வந்தேன். அப்போ நம்ம மகரிஷியோட புத்தகம்லாம் படித்தேன். இவர் சொன்னதுல ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு நினைச்சேன், முடியல. ஏன்னா அவர் எல்லாமே நல்லதா சொல்லிட்டு போயிட்டார், நம்மளால அவ்வளோ முடியாது. சரி, ஒன்னாவது செய்யலாம். உன்னுடைய சம்பாதிப்பில் சிறிது சேர்த்து வைன்னு சொன்னாரு. இனிமேல் வெட்டி செலவு செய்யாம சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அதுவும் முடியல. ஏன்னா போற இடத்துல எல்லாம் பேன் கார்டு கேட்கிறானுங்க. நேற்று ஜனவரி 1ங்க கேலண்டர் கொடுப்பான், ஏதாவது வாங்கலான்னு நகை கடைக்கு போனேன். ரொம்பலாம் வாங்கல, 2 கிராம் 1/4 சவர காயின். பேன் கார்டு கொடு நான் கொடுத்தேன், ஆதார் கார்டு கொடு நான் கொடுத்தேன், ரேஷன் கார்டு கொடு நான் கொடுத்தேன். இன்னும் என் பால் கார்டு இபி கார்டை தவிர எல்லா கார்டையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சொன்னா இது யாருக்கு வாங்குறீங்கன்னா பயந்துட்டேன். இதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் வேற என்ன பண்றது? ஒய்ஃபுக்குன்னு அதை எழுதி கொடுங்கன்னா, கவர்மெண்ட்ல இது மட்டும் தான் சொல்லியிருக்கு, ஒய்ஃபுக்கு வாங்கணும்னா எழுதி கொடுக்கணும்னு சொல்லலையேன்னு. அவன் சொன்னான், நீ சொல்லிட்டு போயிடுவையா? அவர் திடீர்னு இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு டிவியில வந்து சொர்ண யோஜனான்னு திட்டம் இருக்குது, இனிமேல் எழுதி வாங்குங்கன்னு சொன்னா நாங்க என்ன பண்றதுன்னு. கடைசியில் அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆக மனவளத்தை பற்றி நம்ம சாந்தாமணி பேசினது நகைச்சுவைக்கு விட்டு, நம்ம போகும்போது அதை சொல்லிட்டு போறாங்க. நீங்க நடுவர் அவர்களே, நீங்கள் யாருக்கு வேணாலும் தீர்ப்பு கொடுங்கள், ஆண்களுக்கே தீர்ப்பு கொடுங்கள், நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வீட்டில் பண்ற டெக்னிக் தான். நம்ம காதுல எல்லாம் சொல்லிட்டுங்க, சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னா நான் தான் நாயே பண்ணலன்னா நாசமா போயிடுவேன்னு அர்த்தம். பெண்களுக்கு எப்பவுமே மனம்ல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. சில சமயம் அவங்களுக்கே தெரியாது, அதனாலதான் சிக்கி தவிக்கிறாங்க. எங்க அண்ணன் சொன்ன மாதிரியே தான் சார். ஒன்றும் இல்லை, போன வாரம் புக்கு பெரட்டின்னு இருந்தேன். ஐஸ்வர்யா ராய் சமீபத்தில் எடுத்த ஒரு போட்டோ. அந்த அம்மா உண்மையிலே போட்டோவில் பார்க்க அழகா இருந்தது. நமக்கு நாக்கில் வாஸ்து சரியில்லை. சும்மா இல்லாமல் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு குழந்தை பெற்ற பிறகு ஐஸ்வர்யா ராய் பாரு எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு. இதுல என்னங்க தப்பு? ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. உத்து பார்த்துட்டு சொல்றா எல்லாம் மேக்கப். அதே மேக்கப் கார எனக்கு போட்டா நானும் அது மாதிரி தான் இருப்பேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்ல? அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னான், ஐஸ்வர்யா ராய் டிகாஷன் காபி வச்சு கொடுப்பாளா, துணி தைப்பாளா, 3 வேளை சோடாக்கி போடுவாளா? எதுவும் நான் அடுத்த வார்த்தை அவ கூட இருக்க போற மாதிரி. என்ன சொன்ன? நல்லா இருக்குன்னு சொன்ன, அதோட விட்டுற வேண்டியது தானே. ஐஸ்வர்யா இதை செய்வாளா அதை செய்வாளா, அவளுக்கு அதான் வேலை, வேற என்ன வேலை? மனம் மலருவது என்பது பெண்களுக்கு ரொம்ப குறைவு, அதான் உண்மை. இவ்வளோ பேசுறாங்களே, நம்ம மகரிஷியே ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காராம். அப்ப பேசும்போது சொல்றாராம், கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து போகணும்னு. அதெல்லாம் ஆண்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. மகரிஷி நேரா பேசுறார். மகரிஷியை நேரில் பார்க்கறதே புண்ணியம். அவர் வாயால தத்துவங்களை கேட்கறதும் அறிவுரை கேட்கறதும் புண்ணியம். ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க. விட்டு கொடுத்து போகணும்னு ஒரு அம்மா எழுந்து, யாரு ஆம்பளையா பொம்பளையா எது அவர்கிட்டயே, அவரு யார் புத்திசாலியோ அவங்க விட்டு கொடுத்து போயிடுவீங்கன்னு தப்பிச்சிட்டாரு. இப்போ பெண்களுடைய மனம் அப்படிதான். மனிதநேயம் குறைவு, அன்பு குறைவு. சார் சண்டை போடுறதே குடும்பத்துல யாரு சார் சண்டை ஆரம்பிக்கிறது? இந்த ஆம்பளைங்களுக்கு சண்டை போடவே தெரியாது, அவன் சாதாரணமா பேசவே தெரியாது. சண்டை ஆரம்பிச்சா இன்னும் தெரியாது. வீட்லயேங்க சண்டை ஆரம்பிச்ச உடனே கட்சியா என்ன சொல்ற இப்போன்னுவான், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல. ஆனா பெண்கள் அப்படி இல்லை, சண்டை நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்ததுன்னா கிபி கிமு, அன்னைக்கு கூட நீங்க என்ன திட்டினீங்களே, என்னைக்குன்னு தெரியாது,
நம்ம மனசுக்குள்ள டெய்லி தான் திட்டி நிற்போம். ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியோ ஒன்று சண்டை. இந்த நாட்டுடைய மனசு மலராமல் இருப்பது பெண்களுக்கு தான். இல்லைன்னா தனி குடித்தனம் ஏங்க வருது? எங்கேயாவது ஆம்பளை சொல்றோமா, எங்க அப்பா அம்மா கூட 35 வருஷம் இருந்தோம், போர் அடிக்குது, வா தனியா போலான்னு? பெண்கள் தான். கூட்டு குடும்பம் உடைஞ்சது பெண்கள் தான். ஒரு அன்பு காட்டுறதுல பிரிவு வந்ததும் பெண்கள் தான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், வாமா பலகாரத்தை கொடுத்துட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலான்னு. ஒன்றும் பண்ண முடியல. ஏன் கண்டிப்பா போகணுமான்னா, இல்லைம்மா வாமான கூட வந்தா. வர வழியில கிருஷ்ணரெல்லாம் திட்டின்னு வரா. கிருஷ்ணர் பிறந்து ஒரு ஜெயந்தி வந்ததுனால தானே இதெல்லாம் வந்து காலில் விழுந்து எழுந்தாங்க. எங்க அம்மா சும்மா இருக்கக்கூடாதா? மாமியாரும் பொண்ணு அம்மா மாதிரி தான், அம்மா எழுந்துருமானாங்க. ரொம்ப சங்கடமா போச்சு. நான் அப்படியே பின்னால வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன். இதெல்லாம் விட எங்க அம்மா அந்த சீடை எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்றாங்க, இவ்வளோ பச்சிருக்கிற சீடை செய்ய தெரியலையே நாங்க. இதுதான் பெண்களுக்குரிய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு அன்பும் ஆதரவும் எங்கே குறைகிறது என்றால் அங்கே மனித மலம் குறைகிறது என்ற அர்த்தம். அது ஆணுக்கா பெண்ணுக்கா என்பதை உங்களிடம் விட்டு விடுகிறேன். ஒண்ணுமே கிடையாது சார். போன வாரம் சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன். ஹாஸ்பிட்டலில் போனோன்னு டாக்டர் சொன்னார், ஒரு 2 நாள் இருந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு போங்கன்னு. என் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறேன், என்னம்மா தங்குறியான்னு. ஏன் என்ன கேட்குறா? ஏன் நான் இங்கே தங்குனேன்னா வீணா சண்டை வரும். எவ்வளோ பாருங்க மலர்ந்த மனசு. சொல்லினே இருக்கா. டாக்டர் வந்துட்டார் உள்ள. டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, டாக்டர் நான் எது சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாருன்னு. அவரு இடுப்பில் கை வச்சுன்னு, என்ன மிஸ்டர் ஒய்ஃபு சொன்னால் கேட்கறது இல்லையா? அவர் இன்னும் அவங்க ஒய்ஃபு சொன்னால் கேட்குற மாதிரி. எவன் கேட்டிருக்கோம்? அதனால தான் இந்த அளவாது நல்லா இருக்கும். வீட்லேயேங்க ஒரு பெண் இருப்பதற்கும் ஆண் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், ஆனா ஆண் தான் எக்ஸாம் டெய்லி எழுதுற மாதிரியே இருக்கிறான். சார் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கவலை இல்லைங்க, வருஷத்துல ஒரு எக்ஸாம், சிலபஸ் உண்டு. சிலபஸ் மீறி ஏதாவது வந்ததுன்னா நீங்க எழுதலனாலும் மார்க் போட்டுருவான், அப்படிதானே? ஆனா வீட்டில் அது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு புருஷனுக்கும் டெய்லி எக்ஸாம், சிலபஸும் கிடையாது. என்ன கேள்வி வரும்னு தெரியாது. காலையில் ஆஃபீஸுக்கு புறப்படும் போது ஒய்ஃப் சொல்றா, உங்க அம்மா அப்பா இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போறாங்க சொல்லுங்கன்னு. எங்க காலையில் இது விட்டுட்டு போக முடியாது, சாய்ஸில் விடுறது இல்லை. இருமா நான் சாயங்காலம் வந்து பேசுறேன்னு போயிட்டு சாயங்காலம் வந்தா அம்மா அவங்க நின்று, டேய் உன் பொண்டாட்டி அடக்கி வைடான்றாங்க. நம்மளால எது எது முடியாதோ அதை தான் கேட்பாங்க இல்லையா? அது முடியாம தான் எங்க அப்பாவை ஈஸி சேர்ல படுத்துனுக்கிறாரு. ரொம்ப கஷ்டம். இப்படி சார் ஒய்ஃபு நம்ம எதிர்க்கே தெளிவா இவங்க சொல்றாங்களே பெண்கள் விட்டு கொடுத்தார்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒய்ஃபு நம்ம கிட்ட சொல்றா, நான் இன்னைக்கு சொல்றேங்க உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. நம்ம கிட்டயே நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்ச பிடிக்கலன்னு? ஒரு ஒரு நியாயம் வேணாம். எந்த இடத்துல அவங்களுக்கு இடம் பொருள் ஏவல் எதுவுமே கிடையாதுங்க. ஆம்பளை அப்படி இல்லை, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியும். கோயிலுக்கு போறான், கோயிலில் போய் நீங்க கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு உடனே வராதிங்க. அந்த கியூவில் நிற்கிறவங்கள பாருங்க, ஆம்பளைங்களை பாருங்க பொம்பளைங்களை பாருங்க. ஆம்பளை அப்படியே நிற்பான், வீட்டில் இருக்கிற மாதிரியே மூஞ்சி உம்முன்னு இருக்கும். நேராக கடவுள்கிட்ட வேண்டுவான், ஆண்டவா அடுத்து ஒரு பிறப்புன்னு இருந்ததுன்னா நாயா படை நிறையா படை ஆம்பளையா படைச்சிடான். எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃபு கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த ரெண்டுத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்று. அப்படி. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க. அவங்களுக்கு கோவில், ஜுவல்லரி ஷாப்பு, புடவை கடை எல்லாம் ஒன்று தான். பேசிக்கினே போங்க, ஊருக்கதெல்லாம் பேசின்னு எங்க தீபார்த்தனை காட்டுற இடம் வரையும் போயிடும். அன்றைக்கி அந்த அம்மா ஐயர்கிட்ட போனோன்னா அவருக்கு கேள்வி கேட்குது, சாமி நேற்று காணுமே உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன்னு. அவருக்கு பக்கு இருக்குது, ஏற்கனவே உண்டி எண்ணத்தில் மாட்டினுக்கிறாரு. இப்படிதான் எந்த இடத்துல எது பேசணுன்றது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அட அன்னைக்கு ஒரு அம்மா, அது பாவம் குருமாக்காக வாங்கின தேங்காய் போலகுது, போகும்போது பிள்ளையாருக்கும் உடச்சிட்டு போகலான்னு வந்துக்குது. இந்த ஐயர் சும்மா இல்லாமல் தேங்காவை மாற்றி கொடுத்துட்டாரு. அர்ச்சனை முடிஞ்ச உடனே, சாமி தேங்காய் மாறிடுச்சுன்னு. அவரு அப்படியா, சரிம்மா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். கொடுத்த தேங்காவை திருப்பி கொடுக்க யோகிதை இல்லை, உனக்குலாம் என்னத்துக்கு பொறுப்பு அப்படின்னு.
குருக்களை உன்னை சாமி தான் கேள்வி கேட்கணும்னு குருக்களை திட்டு வருது. எப்பவுமே பெண்களுக்கு மனம் மலர்ந்தது கிடையாது. எங்க அணி தலைவர் சொன்னார், ஆடம்பரம் அனாவசியம். ஆமா, எது தேவையோ அதற்காக ஆசைப்படுவது ஆண்மனம். ஆனால் ஆசைப்படுவதெல்லாம் தேவையாக்கி கொள்வது பெண்மனம். சார், நம்மளுடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்கு, எதை பத்தி கவலை இல்லைங்க. இந்த சில இடம் கல்யாணத்துக்கு போனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பெண்களை பார்க்க அழகாக தான் இருந்தாங்க, அது ஸ்டைலுன்னு இருந்துச்சுன்னு லிப்ஸ்டிக் போட்டுன்னு வர்றது. இந்த லிப்ஸ்டிக் போடுற கலாச்சாரன்றது ஃபாரின். ஏன், அங்கே வெதர் அந்த மாதிரி. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்தீங்கன்னா குளிரில் உதடு வெடித்து ரத்தம் வரும். அதுக்காக அவங்க லிப்ஸ்டிக் போடுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அதை கலர் காம்பினேஷனும் தெரியாது, எப்படி போடணும்னு தெரியாது. வீட்டில இருந்து புறப்பட்டு வரும்போது சிவப்பு கலர் புடவையில் ஒரு சிவப்பு கலர் லிப்ஸ்டிக் எடுத்து அப்படியே அள்ளின்னு வரும், அந்த கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டா மாதிரி. அதை கல்யாணத்துக்கு வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபாரினில் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்க கையில் சாப்பிட்றது. கையில் சாப்பிட்டு கையை கழுவிட்டு அப்படியே தொடச்சி அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே வந்து குரூப் போட்டோவில் நிற்கும். குரூப் போட்டோவில் நின்று நல்லா வராது, போட்டோக்காரன் சரியில்லைன்னு எதையுமே நம்பிடுறது. நான் சொல்கிறேன், குடும்பத்தில் எவ்வளவு செலவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய 100 ரூபாய்க்கு வேஷ்டி விற்குமா, சார் வந்து அடுத்த வருஷம் 50 ரூபாய்க்கு 2 வேஷ்டி கொடுப்பாரா, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு அந்த கவலையே இல்லை, எந்த கவலையும் இல்லை. வீட்லயே பாருங்க, ஒரு சராசரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளைக்கு ஒரு செருப்பு தான். அவன் ராஜ்பவனுக்கு போனாலும் சரி, லாண்டரி கடைக்கு போனாலும் சரி. பெண்களுக்கு அப்படி இல்லைங்க, 3 செருப்பாவது இருக்கும் ஒரு சராசரி வீட்டில். பெண்களுக்கு பர்ஸே பார்த்தீங்கன்னா 3 வச்சுருக்கோங்க. கல்யாணத்துக்கு ஒன்று, ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒன்று, கடைக்கு போகிறதுக்கு ஒன்றுன்னு. ஆம்பளைக்கு அப்படி இல்லை, ஒரே பர்ஸு தான், அதுவும் கிழிஞ்சிருக்கும். அதில் ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு வச்சுருப்போம். பர்ஸும் தொலையாது. இவங்க விட்டு கொடுக்குறேன்னு நம்ம வீட்டு பீரோவில் இவங்க எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4 தட்டு, மேல் தட்டு ஃபுல்லாக அவங்க பட்டு புடவை, அடுத்த தட்டு ஃபுல்லாக வெள்ளை போட்டு போகிற புடவை, 3வது தட்டில் பசங்க ட்ரெஸ்ஸு, 4வது தட்டில் அதை கீழே நமக்கு இருக்கிற 2 வேஷ்டி சட்டை. என் பையன் ஓடி வந்து என் சட்டை மேலே கால் வச்சு தான் அவன் சட்டையை எடுப்பான். என் சட்டைலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி மாதிரி. எதையும் நம்புறது, எவன் சொன்னாலும் நம்புறது. மனசு யோசிக்கிறது கிடையாது அவங்களுக்கு. மனம் வேற, அறிவு வேற, மூளை வேற, அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். வார்த்தை என்பது அறிவிலிருந்து வருவதில்லை, அவர்களுக்கு உதட்டில் இருந்து வருவது. அதான் பிரச்சனை. சார், போன காங்கிரஸ் ஆட்சியில் கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி கடைசி 6 மாதம் மெட்ராஸ்க்கு வந்தார். சும்மா இல்லாமல் இனிமேல் வேலைக்கு எதுவும் போகாமல் வீட்லேயே இந்த குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்கல்ல ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்களுக்கெல்லாம் புருஷங்காரங்க சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்ல காலம் அவங்க வரல. அவர் சொல்லிட்டு போனதை தந்தி பேப்பரில் போட்டான். என் ஒய்ஃபு படிச்சுட்டாங்க. நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன், அந்த அவசரத்தில் வந்து எங்க பேப்பர் படிச்சிங்களா? நான் படித்தேன். என்னம்மா போட்டுக்குதுன்னு. இல்லை, வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் நீங்கள் புருஷங்க சம்பளம் தரணுமாமே அப்படின்ச்சு. சரி, தந்துடலாம், போ சட்டம் வந்தால் தரலாமான்னு. இல்லை, தரலன்னா ஜெயிலில் போட்டுருவாங்களான்ச்சு. நான் படித்தேன், அது இல்லை, அதில் அந்த வரியே இல்லை. இவ்வளோ சொல்கிறா, அது இப்போ தரலன்னா நான் சொன்னேன், சரி கொடுத்துடலான்னு. அதுக்கு இல்லைங்க, சம்மன் கொடுத்துட்டிங்கன்னா பிஎஃப் இஎஃப்லாம் பிடிப்பீங்களான்னா. எனக்கு என்ன பையனா, இப்போ தான் பட்டிமன்றம் போயிட்டு லேட்டாக போனால் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சுட வச்சு கொடுக்குறா, அதுக்கு ஓவர் டைம் எழுதுவா போல இருக்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லி நான் சொன்னேன், சரி சட்டம் வந்தால் கொடுக்கணும். ஆனால் ஒன்றுமா, சட்டம் வந்து நான் சம்பளம் கொடுத்துட்டேன்னா நீ ஸ்டாஃப், சரியா? இதுவரையும் நீ சமைக்கிறத ஏதோ தர்மத்துக்கு சாப்பிட்டுங்கிற. ஸ்டாஃப் ஆகி சம்பளம் கொடுத்துட்டு சாப்பாடு சரியில்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், என்கொயரி பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி வேற அப்பாயின்மெண்ட் வச்சுடுவேன், பரவாயில்லையான்னு. அன்னைக்கு தான் அடங்கணும். ஒரு நிமிடம் முடிச்சு எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க, எந்த வயசு பொம்பளையும் ஏமாத்திடலாம், எந்த வயசு பொம்பளையும் ஏமாத்திடலாம். அழகா இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்படியானே. நம்ம போய் சொல்றோம்னு தெரியாது அவங்களுக்கு, அப்படியே தான் ஏமாந்தது தான். ஆக எதிலுமே மனம் மலராமல் கடைசி வரை இருப்பது பெண்கள் தான். விட்டு கொடுப்பது அவர்களுக்கு குணம் இல்லை. மனித நேயத்தில் குறைவு ஆண்களை விட குறைவுதான்.
ஆக ஆண்கள் பெண்களை அழகுபடுத்துகிறார்கள், அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறார்கள், அவர்கள் சிறிய செயல் செய்தாலும் பாராட்டுகிறார்கள். ஆனால் பெண்களுக்கு அந்த குணம் இல்லை என்று கூறி மனம் மலர்வது ஆண்களுக்கே அதிகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கடவுள் கந்தசாமி பிள்ளைகிட்ட வழி கேட்குறார், திருவல்லிக்கேணிக்கு எப்படியே போகிறதுன்னு கேட்குறார். அதாவது அப்படிதான் தொடங்கும் அந்த கதை. ரொம்ப அழகாக கொண்டு போவார். சில இடங்களை நான் ஒரு தடவை 2 தடவை படிச்சிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடங்கள்லாம் மறக்கவே இல்லை. சிவபெருமான் திடீர்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் கந்தசாமி பிள்ளைகிட்ட. கந்தசாமி பிள்ளைக்கு என்ன வேணும், என்னது வேணும்னு கேட்கலாம்ல. வீட்டில் அரிசி இல்லை, கேட்கலாம்ல. அவர் சொல்கிறார், அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதேன்னுறார். இந்த வரம் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உங்ககிட்ட வரம் வாங்கி உருப்பிட்டவன் என் வேன்னு கேட்டுருக்க. நம்ம படித்து பார்த்தோம்னா பழைய புராணங்கள்லாம் பார்த்தோம்னா அது சரியாக இருக்கும். அவர் இருப்பார். இது யார், உண்மை பிள்ளையா விளையாடிக்கிட்டு இருக்கு, பாண்டி விளையாடுது ஒரு பிள்ளை, அவரோட ஒரே உண்மை பிள்ளையான்னு கேட்குறார். இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஆமாம் இல்லை தானே சொல்லணும். கந்தசாமி பிள்ளை சொல்கிறார், யோ நான் ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கிறேன், இதில் உண்மை விளையாட்டெல்லாம் வேண்டான்னுடுவார். என்ன விளையாட்டு? இதுக்கு முந்தி படிச்சிருந்தா தான் தெரியும். அதை பெரிய புராணம் படிச்சிருக்கணும். அதில் ஒரு பிள்ளைய வெட்டி கொடுக்கும்படியாக கேட்டார் சிவபெருமான்ங்கிறது தெரியணும். இவருக்கும் ஒரே பிள்ளை தாங்கிறது தெரியணும். வந்திருக்கிறது சிவபெருமான். அப்போ என்ன கேட்பார்? அது ஒரே ஒன்று கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை கொழுந்து மாதிரி வச்சுருக்கேன், இதில் உண்மை விளையாட்டெல்லாம் வேண்டாம்பார். அதுக்கு சிவபெருமான் சொல்லுவார் அழகான பதில், கவலைப்படாதேயும், இப்போ நான் சுத்த சைவம்பர். அழகு. அந்த இடங்கள்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத அற்புதங்கள் அதெல்லாம். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னுட்டு. பாரதி சொல்கிறான். அதை பாரதியினுடைய வார்த்தை தான் அது. சென்றது இனி மீளாது மூடரே. பாரதியார் சொல்றார், சென்றது இனி மீளாது மூடரே, நீர் சென்றதையே சிந்தை செய்து கவலை எனும் குழியில் வீழ்ந்து, கவலைப்பட்டு கவலைங்கிற குழியில் விழுந்து வீணா சங்கடப்படாதே, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள்னு சொல்ற. நமக்கு அது இல்லை. நேற்று கவலை, இன்னைக்கு நாளைக்கு என்ன ஆக போகிறோங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு. இதுக்கு இடையில நாம் இருக்கிறோம். இது ரெண்டையும் மறந்துடுங்கிறார். நடந்து போனதையும் மறந்துடு, வரப்போறதையும் மறந்துடு, இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாரு. எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில், எப்போ இருந்திருக்கோம், ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி இருந்திருக்கோம். அப்போல்லாம் ₹1 16 படி அரிசிடாருனார். நான் கேட்டேன், விற்றது சரிதான், வீட்டில் பானை நிறைய அரிசி இருந்துச்சான்னு கேட்டேன். அரையனா ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் அரிசி வாங்குவோம். அரையனா கிடைக்காது. இன்னைக்கு ஒரு கிலோ ₹40 ₹50 சொல்கிறாங்க. வாங்குறோமா இல்லையா? அப்போ அந்த காலம் வசதியா, இந்த காலம் வசதியா? பாரதியார் கேட்குறார், உன் தாத்தா வெட்டின கிணறுங்கிறதுக்காக கிணத்து தண்ணியா, உப்பு தண்ணியை குடிப்பியாடான்னு கேட்குறார். உன் தாத்தா வெட்டின கிணறு தான், தண்ணி உப்பா இருக்கு, குடிப்பியா? என் தாத்தா வெட்டினதாச்சே, பிடிக்கலையா விட்டுடு, புதுசில் நல்லதா இருக்கா எடுத்துக்கோ. அப்படி வாழ கற்றுக்க, பழசுங்கிறதுக்காக பிடிச்சிக்கிட்டு தொங்காதே. அதனால தான் பாரதியார் என்ன பண்றார், வேல்ஸ் இளவரசருக்கு வாழ்த்துன்னு ஒரு எழுதியிருக்கார். எல்லாரும் வெள்ளைக்காரனை எதிர்த்து, அரசன் வருவதை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்கு வரவேற்பு கொடுத்து ஒரு கவிதை எழுதுறார். அதில் ஒரு இடம் சொல்றார், எங்கள் ஆளுவோ என்ன பண்ணுவான் தெரியுமா, சாஸ்திரம் சம்பிரதாயம்னு முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்வான். அப்படிதான் புருஷன் செத்தவொடனே பொண்டாட்டியை தூக்கி நெருப்பில் போட்டான். அவளா விழுந்துட்டான்னு சொல்லுவான், அவள் எவளும் விழுவ மாட்டான், இவன் தூக்கி போடுவான். போட்டுட்டு அவள் போய் விழுந்தாம்மா, இவன் தான் தள்ளி விட்டுருப்பான்.
அந்த காலத்தில் நாங்கள் ஒரு வேடிக்கையாக கதை சொல்லுவோம். ஒரு கப்பல் போகுது, கப்பலில் மேலே தளத்தில் நின்று மாலை நேரத்தில் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அங்கே இளம் பெண்ணெல்லாம் நிற்கிற, ஒரே ஒரு இளம்பெண் நிற்கிறா. அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு 10 பையன் நிற்கிறான். அதில் ஒரு வயசானவர் நிற்கிறார், ஒரு 90 வயசு இருக்கும். அவர் நிற்கிறாரு. எல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அந்த இளம் பெண் கடலில் விழுந்துட்டா, கால் வலிக்கு விழுந்துட்டா. மேலே நிற்கிறான் அவனுடைய தலைமை மாலுமி. அவன் அங்கேருந்து சத்தம் போடுறான், யாராவது இறங்கி பிடிச்சிக்கோ, நான் லைஃப் போட்டை எடுத்து போடுறேன், தப்பிச்சு வந்துடலான்னு கத்துறான். ஒரு பயம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன்லாம் இப்போ என்ன பண்ணுறான்னா, நான் அப்போவே நினச்சேன் இவன் உழுவான்னு சொல்லிட்டு நவுந்து மெதுவாக நவுந்து போகிறான். அந்த கிழவனார் 90 வயசு இருந்தார் பாருங்க, பொத்தேர்னு விழுந்து பிடிச்சிட்டார். அப்புறம் அவன் கொண்டாந்து போட்டை போட்டு 2 பேரையும் காப்பாற்றிட்டான். ராத்திரி சாப்பாட்டோட சேர்த்து பாராட்டு விழா நடத்துகிறான் இந்த பெரியவருக்கு. இவ்வளவு பேர் இளைஞர்கள் இருந்தீங்க, ஒரு பய குதிக்கலையே பார், 90 வயசு விழுந்து காப்பாற்றிட்டாரே, இவர் மாதிரி இளைஞர்கள்லாம் இருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாரே தவிர கிழவனார் மூஞ்சில சிரிப்பு இல்லை. இப்படியே இருக்கிறான். அவருக்கு நான் ஒரு 1000 ரூபா பரிசு கொடுக்குறேன், அவையா கீழன்ட்டான். அவன் சரீரமா ஒரு மூடு சரியா இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு இப்போ பெரிய நமக்கு 2 வார்த்தை பேசுவார் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்றும் பேசலை, எழுந்திரிச்சார். பாராட்டாடா நடத்துறீங்க, பாராட்டு அயோக்கிய பயலோடா, என்னை தள்ளி விட்ட பையன் அவனை சொல்லு. அவன் உழுவுல, இது நின்றுக்கிட்டு இருந்தவன். நாங்கள் தான் சின்ன பிள்ளைய நின்றுட்டு இருக்கோம், நீ ஏன்டா நிற்கிற, உழுவு, முடிஞ்சா காப்பாற்றுவோம், இல்லை நீ சேர்ந்து போ அப்படின்ட்டு தள்ளி விட்டான். இப்போ அவர் சொல்றார், தள்ளி விட்டுருவான், கொண்டு. ராஜா ராம் மோகன் ராய் என்ன பண்றார், அவங்க அந்நிய கொல்றதை பார்த்தார். அப்பதான் அவர் இந்த எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ பாரதி சொல்றான், நெருப்புல தூக்கி போட்டாங்களேடா, அது நீ இல்லைன்னா தடுக்க முடியுமான்னு கேட்டான். நீ மட்டும் இல்லைன்னா இந்த நாட்டில் என்ன செய்வான், இது எங்க சாஸ்திரத்தில் இருக்கு, அது மாதிரி தான் செய்யணும்ன்றான். நம்ம எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியாது, சாஸ்திரத்திலே இருக்குங்கிறானே அப்படின்ட்டு. இதில் சாஸ்திரத்தில் இருக்கு, அதனால மாற்ற முடியாது அப்படிமா. நீ என்ன பண்ண, எந்த கவலையும் இல்லாமல் அதை மாற்றினாய், நாங்கள் பிழைத்தோங்கிறான். இல்லைன்னா எங்களை கொண்டுகிட்டே இருப்பான் தொடர்ந்து. சதி, அதுக்கு பேரு சதி. அப்படி தூக்கி போட்டு அவளுக்கு ஒரு கோயில் கட்டிடுவான் சார். கணவனுக்காக உயிர் நீத்த காரிகை கோப்பார் அப்படின்னு ஒரு கோயில் கட்டி எல்லாரையும் கும்பிட வச்சுட்டு போயிடுவான். இருந்தா சொத்துல பங்கு கொடுக்கும்படியா வரும். அவளை காப்பாற்றுற பொறுப்பு இருக்கும்னு பயந்துக்கிட்டு தூக்கி போட்டு எரிச்சு விட்டு இதெல்லாம் செஞ்சான். பெண் குழந்தை பிறந்தா ஆத்துல தூக்கி எரிஞ்சான், அதையெல்லாம் நீதானே தடுத்தாய். 1000 துன்பங்கள் உன்னால் உண்டு, ஆனால் அதையும் மீறி எங்களிடம் இருந்த தீய குணங்களை எல்லாம் நீக்கியவன் நீதானே, அதனால உன்னை வரவேற்கிறேன்னு. அதாவது ஒருத்தர் கெட்டவனா கூட இருப்பான், அவனால நமக்கு என்ன நன்மை விளைஞ்சதுன்னு பாரு. அவன் நம்மளை அடிமைப்படுத்தினான், கேவலப்படுத்தினான், எல்லாம் செஞ்சான். பாரதி சொல்றான், இன்று புதுதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை திண்ணமர செய்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருப்பீர், இன்புற்று இருந்து வாழ்வீர்னு பிடிச்சான். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். இருப்பது வாழ்க்கை, வாழ்வது, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இருப்பதுன்னா இருக்கான், அவன் இருக்கான், அவ்வளவுதான். இன்னும் சாவலைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். வாழ்வது என்பது அர்த்தத்தோட வாழ்வது. அவன் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், அப்படி இருக்கணும். அதாவது நம்மளோட புறநானூறு ஒரு இடம் காட்டுது, குமணவள்ளலை பற்றி சொல்றான். குமணவள்ளல் யாரு? கடை 7 வள்ளல்களில் ஒருத்தர். ரொம்ப நம்ம குமணவள்ளலை பற்றி தெரியும். இப்போ அவன் தம்பிக்காரன் அவனுக்கு எதிர்ப்பாக நடத்தி இவர் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு.
இவன் இருந்தால் நம்ம அரசாங்கத்தையே எடுத்து கொடுத்துட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டை பிடுங்கிட்டு விரட்டி விட்டுறான் காட்டுக்கு. இப்போ வள்ளல் குமண வள்ளல் எங்கே இருக்கிறாரு? காட்டில் இருக்கிறார். பெருந்தலை சாத்தனார்னு ஒருத்தன் எங்கள் ஆளு புலவர் என்ன பண்ணான், அங்கே போய் பாடுறான். அவனே நாட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறான். இவன் அவன்கிட்ட போய் ஏதாவது கொடுங்கிறான். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். எப்போ? இன்னைக்கு. இன்னைக்கு சாப்பிட்றா, இன்னைக்கு விளையாடு, இன்னைக்கு மகிழ்ச்சி ஆயிரு. நேத்தி நமக்கு இந்த கஷ்டப்பட்டமேன்னு நினைக்காத. எங்க அப்பா சொன்ன மாதிரி பவுனு 18 ரூபா வித்துதுரா. வித்துது, நீ வாங்கினியா? நீ என்ன கழுத்து நிறைய நகை போட்டு இருந்தியா அந்த காலத்தில்? முடியல. இப்போ அட்சய திருதியை இன்னொன்று சொல்கிறான், வருஷம் நின்று நகை வாங்குறான்ல, இருக்குல்ல காசு. அப்போ அந்த காலம்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இருந்தான், அவ்வளவுதான். அவனுக்கு நல்லா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியாம இருந்தான். பழைய சோறு சாப்பிட்டு சௌரியமான. இப்போ பழைய சோறு சாப்பிட்றது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றான். அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறான். நம்ம மறுபடியும் அதுக்கு போக வேண்டியதாக இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் திருமணத்திலேயே பழையது போட்டிருக்கான். திருமணத்தில் வீட்டில் ஒரு 100 பேருக்கு தான் சாப்பாடு நடக்கும். அந்த ஊர் சுற்றி உள்ளவங்க தான் வருவாங்க கல்யாணத்துக்கு. ஒரு பழையது. இன்னொன்று என்ன செய்வாங்களாம், உப்புமா. ஒரு பலகாரமாக இருக்கக்கூடாது. இது பழையதுக்கு பலகாரம்னு பேர் வச்சுட்டான். பழையது இப்போ ஒரு பலகாரம் இருக்கக்கூடாது, 2 பலகாரமாக இருக்கணும் கல்யாணத்தில் அப்படின்னுட்டு அதை ஒன்று வச்சு இந்த உப்புமாவை ஒன்று வச்சு அதுதான் கிண்ட முடியும். அது செஞ்சு எல்லாருக்கும் வைக்க அந்த வீட்டில் உள்ளவங்களே செஞ்சு தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் சமயக்காரன்லாம் வச்சு செய்யலை, அப்படி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் அப்போ இருந்தது. அப்படி நாங்கள் இருந்தோம். அதுதான் ரொம்ப நல்ல காலம்னு சொல்கிறாங்க. அது எப்படி நல்ல காலமாகும்? முடியாம இப்படி செஞ்சோம். என் பேத்திக்கு கல்யாணம் பண்ண 20 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா 20 பேருக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடாதுட்டாங்க கரோனாவில். 20 பேராக வந்துட்டு தான் போனாங்களே தவிர அதுக்கு மேலே நம்ம செய்ய முடியல. அது கஷ்ட காலம். கொடுத்து 1000 பேரை கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சி அப்படி பெருமையாக இருக்கிற காலம் இந்த காலம். எல்லாமே நல்லா இருக்கு, சில குறைகள் இருக்கு. குறைகள் இல்லாமல் எந்த காலம் இருந்துச்சு? இப்போ இருக்கு. அவைகளை நாம் நிறைவாக ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையை இன்புற்று வாழுகிற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாரதியாருடைய கருத்து. அதுவே சரி.